ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்து ரிட்டர்ன் வந்து வந்து மல்லிகிட்ட வந்து நான் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து சொல்கிற மாதிரிலாம் வந்து தெரிலடா, நம்ம வந்து வேறு பிளானை வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜியும் ரஞ்சிதாவும் சேர்ந்துட்டு 2 பேரும் வந்து என்ன பிளான் வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து தீர்த்து கட்டுறதுக்கான பிளானை வந்து போட்டுட்டாங்க. அது வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சு போச்சுங்க எல்லாருக்குமே வந்து. சரி ஓகே, தீர்த்து கட்டுறதுக்கான பிளான் வந்து போட்டுட்டாங்க. இப்போ வந்து மல்லியோட நிலமை வந்து என்னதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டே வந்து கணிக்க முடியல. மல்லியை வந்து ஆசிட் ஊற்றி வந்து மூஞ்சி மேலே வந்து ஆசிட் வந்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்டாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க, ஒரு 1/4 லிட்டரோ 1/2 லிட்டரோ இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஆசிடை வந்து மூஞ்சில் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. 1 ml 2 ml 10 ml இருந்தாலே வந்து மூஞ்செல்லாம் வந்து வெந்து போயிடும். ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் வரைக்கும் வந்து அந்த ஆசிடை வந்து தூக்கி வச்சுருக்காங்களே. இவங்க வந்து எப்படி வந்து உருப்பிடுவாங்களா உருப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஏன்டா நீங்களும் வந்து ஒரு பெண்ணை வந்து பார்த்துருப்பீங்க, எல்லாமே வந்து பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை வந்து போட்டு தள்ளணும்னு நினைக்கிற மனப்பான்மை வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அதே மாதிரி இந்த ராஜீவும் ரஞ்சிதாவும் எப்படி வந்து இந்த மனசு வந்து வந்ததுன்னு சொல்லிட்டு வந்து தெரில. உங்கள் தம்பியோட பொண்டாட்டியை வந்து போட்டு தள்ளணும்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் வந்து எப்படியாப்பட்டவளாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க தோணுது. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு எப்படியுமே வந்து அந்த ஆசிட்லேருந்து வந்து எஸ்கேப் ஆகிடுவாங்களா ஆக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா, அது ஒரு கேள்விக்குறியாக தாங்க வந்து நிற்க போகுது. அதே மாதிரி வந்து மல்லி மேலே ஆசிட் வந்து பட்டுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து விஜய் வந்து சாதாரணமாக வந்து விட மாட்டார். ஏன்னா வந்து ராஜி மேலேயும் ரஞ்சிதா மேலேயும் தான் வந்து செம கோவத்தில் இருப்பார். எல்லாமும் நீங்கள் பண்ணது எல்லாத்தையுமே வந்து மல்லி வந்து பொறுத்துக்கிட்டு சலிச்சுக்கிட்டு இந்த வீட்டில் வந்து இருந்தா. ஆனால் இப்போ வந்து அவளை வந்து கொலை பண்ணுற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து போயிருக்கீங்கன்னா, மல்லி வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணா, ஏன் இப்படி வந்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து கொந்தளிப்பாருன்னு தான் சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். ஏன்னா வந்து மல்லி மேலே வந்து அவ்வளோ பாசத்தையும் அவ்வளோ நேசத்தையும் அப்படி வச்சுருக்காரு நம்ம விஜய். ஆனால் இதுக்கு வந்து தடையாக இருக்கிறது அவங்களுடைய அக்கா தான். அவங்களுடைய அக்கா வந்து இந்த வீட்டை விட்டு வந்து போயிட்டான்னா கண்டிப்பாக வந்து இவங்க 2 பேருமே வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. நீ வந்து வீட்டை விட்டு போகிறதுக்கு பதிலாக அவங்கள வந்து வீட்டை விட்டு அமிச்சேன்னா நீ வந்து உன் வாழ்க்கையில் வந்து என்றைக்கோ வந்து ஜெயிச்சிருப்ப. ஆனால் நீ வந்து என்ன நினைக்கிற, இல்லை நம்ம தான் வந்து இந்த வீட்டை விட்டு வந்து போயிடணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்க. அதனால தான் நீ வந்து இன்னும் வந்து தோற்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து என்றைக்கு வந்து புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஆனால் நீ வந்து என்றைக்குமே வந்து தோக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சொல்ல வரேன். நீ எப்பயுமே வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருடைய ஆசையும் அதுதான். அதே மாதிரி நீ வந்து அவங்கள வந்து உனக்கு என்னென்ன தண்டனை வந்து கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நீ வந்து அவங்க மேலே வந்து போட்டு திணிக்கணும். அதை வந்து நாங்கள் வந்து பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு தாங்க வந்து சொல்ல முடியும். சரி ஓகே, அப்படியாப்பட்ட மல்லியவே நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து வாட்டி வதைக்கெடுக்கிறீங்கன்னா, இதுவே வந்து விஜய் வந்து மல்லி மேலே வந்து ரொம்பவே வந்து பாசமாக இருந்தால் 2 பேருமே வந்து போட்டு தள்ளுறதுக்கான பிளானை வந்து போட்டுருப்பீங்கள. கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட வந்து விஜயும் வந்து உஷாராக தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வரேன். ஏன்னா வந்து சமயம் பார்த்து வந்து விஜய்கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து லவ் டிக்கெட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து நினைக்கிற ஆளுங்க தான் நீங்கள் 2 பேருமே. ஏன்னா பணத்துக்காக தானே வந்து இப்போ வந்து பணம் இருக்குன்றதுக்காக தானே வந்து நீங்கள் வந்து இப்படி ஆடுறீங்க. அதுவே பணம் இல்லை அப்படின்றதுனால தான் நான் வந்து மல்லியை வந்து இப்படி போட்டு வந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க. பணம் தான் அப்போ பெருசுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து விஜயை போடுறதுல கூட வந்து நீங்கள் வந்து தயங்கவே வந்து மாட்டீங்க. விஜயை கூட வந்து போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து நினைப்பீங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது, நம்ம மல்லியோட நிலமை வந்து என்ன நிலமையில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. மல்லிக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆசிட் வந்து அடித்து மல்லியை வந்து நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காரில் வந்து பதட்டமாக வந்து வேகமாக ஓட்டு, இல்லைனா வந்து மல்லி வந்து செத்துருவா அப்படின்ற நிலமையில் வந்து நம்ம விஜய் வந்து ஓட்ட போகிறாரு. அப்படியே வந்து அரவிந்த் வந்து காரை வந்து ஓட்டிக்கிட்டு நேராக வந்து ஹாஸ்பிட்டலில் போய் இறக்கி உடனே வந்து பாருங்கள் என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் வந்து கேட்க போகிறாங்க. அப்படி வந்து கேட்கும்போது டாக்டர் வந்து ஒரு அதிர்ச்சியான வந்து தகவலை வந்து கொடுக்குறாங்க. அப்படி என்ன அதிர்ச்சியான தகவல் வந்து வெளியே வந்தது டாக்டர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா? பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாட்டா.